வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் அரசியலில் நடந்த அனைத்து விதமான தகவலையும் சுருக்கமான வடிவிலே இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் டெல்லி மேலிடம் என்பது கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். டெல்லி தலைமையின் முடிவால் தான் கூட்டணி என்பது அமைந்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். டெல்லியின் தலைமையின் முடிவால் தான் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அதிரடியான தகவலையும் கூறியிருக்கிறார். நினைத்ததை செய்து காட்டிய விஜய். 15 ஆண்டுகளுக்கு முன்பே விஜய் பேசிய ஒரு தகவல் தற்போது வைரலாகிக் கொண்டிருக்கிறது. 2011 வார இதழுக்கு அவர் அளித்த பேட்டியில், நடிகராக வேண்டும் என ஆசைப்பட்டேன், நினைத்ததை விட பெரிய இடத்தில் மக்கள் என்னை உட்கார வைத்து விட்டார்கள். அதே போல் இன்னொரு இடத்திலும் மக்கள் என்னை அமர வைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிவிட்டது என விஜய் கூறியிருக்கிறார். மனம் திறந்து உறுதியளித்தார் ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைக்க திமுக எந்த இடையூறும் செய்யாது என ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில், அடுத்த 6 மாதத்திற்கு புதிய அரசுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பார்ப்போம் என கூறியிருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணி அமைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்திலே அதிமுக திமுக கூட்டணி அமையுமா? வாய்ப்பு என்பது இருக்கிறதா? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவளிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. ஆனால் இதை பொறுத்தவரைக்கும், இந்த தகவலை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இதுவரைக்கும் வாய் திறக்காத ஒரு சூழலில் ஸ்டாலின் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். புதிய ஆட்சி தான் அமைய வேண்டும், தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது அமைய வேண்டும், அதற்கு 6 மாதங்கள் நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் இருப்போம் என தற்சமயம் ஆதரவுகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் ஆதரவு அளிப்பதை தொடர்ந்து அடுத்தபடியாக திருமாவளவன், அதாவது விசிக அப்படிங்கிற கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா வேண்டாமா என தற்சமயம் பரிசீலனை என்பது செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய்ந்தால் திமுகவிற்கு இதுவும் மிகப்பெரிய அடியாகத்தான் பார்க்கப்படும். அதிமுகவில் இருந்து 30 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு ஆதரவு அளிக்க இருப்பதாகவும், அதுவும் சி.வி. சண்முகம் தலைமையிலே புதியதாக ஒரு அணி என்பது உருவாக்கப்பட்டு அந்த அணியின் மூலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகள் அளிக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் நமது சி.வி. சண்முகத்திற்கு துணை முதல்வர் பதவி எல்லாம் வேண்டும் என கேள்விகளுக்கு அதாவது ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த கோரிக்கைக்கு தமிழக வெற்றி கழகம் தற்சமயம் அதாவது ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுக திமுக இரண்டுமே ஒரே நேரத்திலே அவர்களுடைய எம்எல்ஏக்களை தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறது. அந்த எம்எல்ஏக்களை சொகுசு பங்களாவிலே அடைத்து வைக்க 2 கட்சிகளும் தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. சென்னையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது நமது சி.வி. சண்முகத்தின் தலைமையிலே அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் என செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருந்தாலும் அதற்கு முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்து அதிமுகவுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் சென்னையில் உள்ள சொகுசு விடுதியிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். திமுகவிற்கு காங்கிரஸ் பச்சை துரோகம் செய்துவிட்டதாக டி.ஆர். பாலு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது குறுக்கு வழியில் அதிகாரத்தை பிடிக்க பாஜக செய்யும் அதே வேலையைத்தான் தற்போது காங்கிரஸ் தலைமையும் செய்திருப்பதாக டி.ஆர். பாலு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இது திமுகவிற்கு காங்கிரஸ் செய்யும் பச்சை துரோகமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை நமது டி.ஆர். பாலு முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். விஜய்க்கு புதிய சிக்கல் என்பது உருவாகி இருக்கிறது. அதாவது அதிக பெரும்பான்மை என்பது நிரூபிக்கும் வரை விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என கவர்னருக்கு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறதாம். அதாவது சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியுள்ள கடிதத்திலே அதிக பெரும்பான்மை தேவைப்படும் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 2 நாட்களில் அதிக பெரும்பான்மை நிரூபிக்க விஜய்க்கு கவர்னர் 2 நாட்கள் அவகாசம் கொடுத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகள் கிடையாது, அதிமுக அதிரடி அறிவிப்பு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்காது என அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் கூடிய கே.பி. முனுசாமி அவர்கள் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது.
குளத்தூரிலே ஸ்டாலினை வீழ்த்திய VS பாபுவிற்கு முக்கியமான பதவியை கொடுத்து அலங்கரித்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். குளத்தூரில் ஸ்டாலினை வீழ்த்திய VS பாபுவுக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பு என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆட்சியிலே சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் அவருக்கு எதிர் திசையில் சென்னையில் அரசியல் செய்தவர்தான் VS பாபு அவர்கள். அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. விஜய் அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறப் போகிறார் என்ற தகவல் இன்றைய தினம் அல்லது நாளை தினம் வெளியாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி நன்றி கெட்டவர்கள் என RS பாரதி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் விலகியதால் கவலை இல்லை என RS பாரதி தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி வெளியேறியதால் திமுகவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, திமுக இன்னும் வீரியத்துடன் செயல்பட போகிறது என நமது RS பாரதி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய கவனம் இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுகிறாரா ஸ்டாலின்? சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்டாலின் மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிதம்பரத்தில் திமுக கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்று வெற்றி சான்றிதழை ஸ்டாலினிடம் காண்பித்த தாமுமின் அன்சாரி வாழ்த்து பெற்றிருக்கிறார். அப்போது நீங்கள் மீண்டும் சட்டப்பேரவைக்கு வர வேண்டும், அதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன் என அவர் கூறியிருக்கிறாராம். ஆனால் அதை ஏற்க ஸ்டாலின் மறுத்துவிட்டதாக தற்சமயம் செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவியை வழங்கும் நமது விஜய். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செங்கோட்டையனுக்கு துணை முதல்வர் பதவிகள் வழங்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பு என்பது இருக்கிறதா இல்லையா? அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 6 MLAக்கள் மட்டும் ஆதரவு தேவை இருந்தால் மட்டும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 107 MLAக்கள் என்பது இருக்கிறாங்க. 108 ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்படும் 107. அடுத்தபடியாக காங்கிரஸ் உடைய ஆதரவு என்பது 5 இருக்கிறது. அப்பொழுது பார்த்தால் 107 + ஒரு 5 112 ஆகிவிடும். இன்னும் ஒரு 6 இடங்கள் மட்டும் விஜய் ரெடி பண்ணிவிட்டால் தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது விஜய் அலங்கரிப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் பதவி ஏற்பதற்குரிய ஏற்பாடுகள் ஒருவரும் நடந்து கொண்டிருக்க வேளையிலே நமது தமிழக ஆளுநர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி பெரும்பான்மையான நிரூபிக்கக்கூடிய 118 தொகுதிகளை நிரூபித்து காட்டிவிட்டு நீங்கள் பதவி ஏற்கலாம் என ஆளுநர் கூறியிருப்பதாகவும், இந்த ஆளுநர் சொல்லக்கூடிய விஷயத்தில் பாஜகவுடைய உள் விளையாட்டுகள் அரங்கேற இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் திராவிட கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும், 2 திராவிட கட்சிகளையும் தோற்கடிக்கப்பட்டு ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை இப்படியே விட்டால் வேலையாகாது. அதன் காரணமாக ஆளுநரை வைத்து பாஜக அவருக்குரிய வேலைகளை விளையாட்டுகளை ஆரம்பித்திருப்பதாக தற்சமயம் செய்திகளும் உலா வந்து கொண்டிருக்கிறது. விஜய் என்ற தினம் பதவி ஏற்பார் அப்படிங்கிற தகவல் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.